வணக்கம். இது வீடியோவை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். முக்கியமா ஆண்கள், ஏன் இந்த ஆண்களுக்கு இந்த இடத்துல மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இது எல்லா ஆண்களையும் நான் குறிப்பிட வரல. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஆலோசனைக்கு வரக்கூடிய கணவன் மனைவிகள்ல கணவன்கள் ஒரு அதர் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் இந்த இடத்துல சொல்லணும். ஸோ மாட்டும் பொழுது என்ன பண்றீங்க அப்படின்னா, சபலத்துல அந்த உறவையும் விட்டு கொடுக்காம இருக்கணும்ன்றதுக்கான முட்டாள்தனமான சில டிசிஷன்ஸ்லாம் எடுத்து எது நிஜம் எது பொய்ன்ற அந்த அந்த விஷயத்த கூட கண்டுபிடிக்க முடியாம ஒரு மயக்கத்துல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்ப என்ன பண்றீங்கன்னா, அதுல ஈடுபடக்கூடிய பெண்கள் இன்னொரு ஃபேமிலியில போயிட்டு, இன்னொரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஆணுக்கு ஃபேமிலி இருக்கு, குழந்தைகள் இருக்குன்றதெல்லாம் அந்த பெண்ணுக்கு தெரியும், அந்த பெண்ணுக்குமே ஃபேமிலி இருக்குன்றதும் அவனுக்கு தெரியும். ஆனா இன்னொரு பொருளை நம்ம எடுத்துக்கிறோன்றத தெரிஞ்சும் அந்த பொருள் நமக்கு தான் நம்ம நினைக்கிறது முட்டாள்தனம்ன்றதான் நான் இங்க சொல்வேன். அதை மீறி என்ன பண்றீங்கன்னா, அந்த பொருளை தான் மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு பெண்கள் அந்த ஆணை, அதாவது தனக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஆணை ஃபோர்ஸ் பண்றதும், உன்னோட மனைவி கூட நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீ என் கூட மட்டும்தான் வாழணும், நீ பேருக்கு தான் உன் குடும்பத்தோட வாழணும்னு திருமணமாயி 10-15 வருடங்கள் ஒரு குடும்பம் வாழ்க்கைன்னு வாழ்ந்த ஒரு ஆணை இடையில வந்துட்டு ஏதோ ஒரு ஆசை எல்லாம் ஒரு ஒரு சந்தோஷத்தை, நிரந்தரமான சந்தோஷம் கூட அது கிடையாது, ஒரு டெம்பரவரியான முட்டாள்தனமான ஒரு சந்தோஷத்துக்கு நீங்களுமே ஆண்களுமே மயங்கி என்ன பண்றீங்கன்னா, குடும்பத்தை அம்போடு விட்டுறீங்க. ஸோ அந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல பொசசிவா மாறி அந்த குடும்பத்தை கெடுக்கணும், அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கக்கூடாது, தனக்கு மட்டுமே அந்த ஆண் உரியவன், தனக்கு மட்டுமே எல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஃபுல் நெகட்டிவிட்டியோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டு இருக்கோன்றத மறந்து மயங்கி இருக்கீங்கன்னு சொல்லலாம். பட் ஆனா என்னைக்காவது விழிச்சுதானே ஆகணும். ஒரு உறவு கூட நம்ம பழக்கிறோம், அது ஆணோ பெண்ணோ, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் அப்படின்னா, அது நமக்கு நல்லதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, தான் குடும்பம் மாதிரி அவர்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறது தானே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நல்ல உறவுக்குமான அடையாளம். நான் நல்லா இருக்கணும், நீ எனக்கு மட்டும்தான், எனக்கான உறவு தான், நீ இன்னைக்கு ஆரம்பிச்ச உறவா இருந்தாலும் நீ உன்னுடைய குடும்பம் உன்னுடைய குழந்தைகள்னு நீ போகவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக்கான ஒரு உறவுன்னு தெரிஞ்சும் அதுல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்கன்னா லைஃப்ல சீக்கிரமே நடுத்தருவுக்கு வர போறீங்கன்னா, ஏன்னா இது